மனுஷன் கேரளால இருந்து கஷ்டப்பட்டு மூச்சு பிடிக்க வேலையை பார்த்து உங்களை படிக்க வச்சா உங்களை படிக்கிறதுக்கு என்னடி? சொல்லுங்கம்மா, அப்பா எப்ப வருவாங்க சொல்லுங்கம்மா. லேட்டியா அப்பாட்ட நான் படிக்கலப்பா வீட்டிலே இருந்துக்கிடே அப்படின்னு சொல்ல போறியாட்டி? லேட்டி பெயிர் அந்த பக்கம் இருக்கிற இதுல நீ வேற கூட கொஞ்சம் கோவத்தை கலப்பாத சொல்லிட்டேன். லேட்டியா நீ சும்மா இருட்டி கொஞ்ச நேரம். லேட்டியா எதுக்கு பாப்பாயை தேடுகா? எதுக்குன்னு சொல்லிட்டி? லேட்டியா படிக்க போக பிடிக்கலையோமோ? ஒன்று பண்ணுவோமா? நாளை எருமை மாடு வாங்கி தரட்டாட்டி அந்த வயக்கட்டோட ஓட்டிட்டு திரி. நல்லது தானே? லேட்டி அடுத்த வாரம் வருவாங்களாம். ஃபோன் பண்ணாவ. நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? நீ சொல்லு, எப்பா நான் ஓட்ட பறக்கி போட்டாப்பா, இல்லைனா 2 எருமை மாடு வாங்கி தெரியலப்பா, எப்படிப்பா பண்ணலாம் ஐடியா கேளுட்டி. பாவம் பார்த்து செல்லம் கொடுத்து வளர்த்தா தலைக்கு மேலே போயிட்டு இருக்காட்டி நீ. ஆமா இப்ப வந்து தெரியுமா? லேட்டி நீ சும்மா இருப்பதுக்க, ஏன் உனக்கு செல்லமே கொடுக்கலையோ? லேட்டி எல்லா வீட்லயும் போய் பாரு, ஏழைய பிள்ளைக்கு தாண்டி செல்லம் கொடுப்பாவ. இங்க உனக்கு மூத்த பிள்ளைன்னு செல்லம் தந்தா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க சாமி? எம்மா இவ அப்பாட்ட சொல்லிட்டு படிக்க போனா வீட்லயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா இவ கண்டா எல்லாம் கண்டது மாதிரி பேசுவா. படி என்னடா புறவி எதுக்குன்னு சொல்லு. ஏன் அம்மா கேட்காதல்ல? புறவி எதுக்கு அப்பா எதையாடுகான்னு சொல்லு. நான் அப்பாட்ட சொல்லிக்கிடுவேன். ஏன் உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? சாமி தொண்டையை நீட்டாதான் சொல்லிட்டேன், வீட்டு சத்தம் வெளியே கேட்கட்டு. ஏட்டி அம்மா கேட்டுட்டு இருக்காவல்ல, எதுக்கு நீ இப்ப அப்பாய தேடுகா சொல்லு, விஷயத்த சொல்லுட்டி. ஆமா பெரிய விஷயம், பெரிய ரகசிய விஷயம், பெயரண்டால. நீ சொல்லல அது ரகசியம் இல்லைன்னு சொல்லல, அப்ப சொல்லு. ரெட்டி மகி சும்மா இரு. இனி எவ்வளவு அந்த போனை தொடங்க மொழியை முறிச்சு எடுத்து தரேன். ஃபோனு நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன் சரியா? அவள் தான் ஃபோனு நல்லா யூஸ் பண்ணுவா, சும்மா பாட்டு கேட்டுட்டு கிடப்பா. நான் ஒன்றும் சும்மா எல்லாம் இது பண்ணல, அவள் எடுக்கும்போது லேசாக எட்டி பார்ப்பேன் அவ்வளோதான். எட்டி பார்க்க தெரிஞ்சில்ல, அப்போ நீ என்ன பார்க்கணும் அர்த்தம்? ஃபோனை எவ்வளோ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. எல்லாமே ஒன்றால தான் ஆண்டி எருமை மாடு. ஏன் என்ன அம்மா யாசும்போது மட்டும் நல்லா பல்ல காமிக்க தெரிஞ்சில்ல? விஷயத்துக்கு வாடி. எதுக்கு நீ அப்பாவை வர சொல்லுதா? எப்போ வருவாவன்னு எதுக்கு கேட்கா? விஷயத்தை சொல்லு. இல்லடி சொல்லுடி. எதுக்குடி சொல்லுடி? போட்டுட்டேன் தானே. எம்மா டியூசனுக்கு போகிறதுக்கு அப்பாட்ட கேட்கறதுக்கு தான் எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்க செல்லத்தனம் தான். கேளு கேளு நீ கேளு. நான் என்னட்ட கேட்பா வரல, 2 எருமை மாடு பேசாமங்கிறது வாங்கிட்டு வரோம், மேய்க்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னேன். சாமி அப்ப நீ அடுத்த வாரத்துல எருமை மாடு மேய்க்க போறியா?